வணக்கம் நேயர்களே, சுவையான சமையல் நிகழ்ச்சிக்காக கதிரவன் சென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ கடந்த வாரம் வாட்டர்மெலன் கார்விங் எப்படி பண்ணுறது, எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம ஒரு வாட்டர்மெலன் கார்விங்கும் ஒரு ஆலு கோபி தால்னாங்கிற டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் ஒரு வாட்டர்மெலன் கார்விங் லாஸ்ட் வீக் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வாட்டர்மெலன் கார்விங் செய்கிறதுக்கு தேவையானது ஒரு நல்ல ஃபேம், அதாவது நல்ல மீடியம் ஃப்ரூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா பழமாக இருக்கிற ஒரு வாட்டர்மெலன். அது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரூட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ஃப்ளஷை கட் பண்ணால் நல்லா அந்த ரோஸ் கலர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் எடுத்து ஒரு சைடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த வாட்டர்மெலன் கார்விங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் கார்விங் நல்லா, அதாவது ஒரு ஷேப்பாக இருக்கிற மாதிரி நல்லா முழுன்னு லைட்டாக பீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கார்விங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும்னு வச்சுங்களா. இப்போ பண்ணியாச்சு. இப்போ கார்விங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முன்ன சொன்ன மாதிரியே தாங்க, இந்த வாட்டர்மெலன் கார்விங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃப்ரூட் எப்படி இருக்குது, அதில் எந்த மாதிரி ஃப்ளார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டி ஆஃப் வாட்டர்மெலன் கார்விங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வாட்டர்மெலன் கார்விங் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளாரோட ஒரு பக்கத்தை மட்டும் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர்மெலனில் 2 சைடு அகலமாக இருக்குன்னு பார்த்தீங்க. இந்த சைடு அகலமாக இருக்குது. அந்த சைடு எடுத்துகிட்டு கடந்த வாரம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதாவது கடந்த வாரம் வட்டமாக செஞ்சோங்க. இப்போ இந்த கீழேருந்து மேலே வரையும் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டர்மெலன் கார்விங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த நைஃபை வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ 2 தான் உங்களால் கட் பண்ண முடிஞ்சு, பரவாயில்லைங்க, 2 மட்டும் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. ஜஸ்ட்டு நைஃபை வச்சு 2 பெட்டல்ஸ் மாதிரி மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நைஃப் இப்படி வச்சுட்டு ஒரு லேயரை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க. ரொம்ப ரிமூவ் பண்ண வேணாங்க, லைட்டாக ரிமூவ் பண்ணால் கூட போதும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்டல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு நடுவில் அழகாக ஒரு பெட்டல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வர மாதிரி ஒரு பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடு வர மாதிரி ஒரு பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ முன்னே நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு லேயரை மட்டும் இதிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு 2 பெட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் திரும்பவும் இதுக்கு நடுவில் வர மாதிரி கட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சைட்லேயும் ஃபினிஷிங்கில் 2 பெட்டல்ஸ் இப்படி லைட்டில் அப்படியே சைடில் போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு லேயர் ஆஃப் வாட்டர்மெலனை அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு லேயர் ஆஃப் ஃப்ரூட்டை அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். இது ப்ராக்டிஸ் தாங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி அழகாக அப்படியே லைனாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபினிஷிங் ஆகும்போது எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் டாப்பில் வர வரையும் நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இப்போ திரும்பவும் உங்களுக்கு காட்டுறேன். திரும்பவும் இந்த 2க்கும் நடுவில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் 1 லேயர் ஆஃப் ஃப்ரூட்டை மட்டும் அழகாக அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண மாட்டாங்க. இன்னர் சைடு கட் பண்ணாலும் அது கஷ்டமாக இருக்குது. அதை நல்லா அழகாக நம்ம கட் பண்ண அது ரொம்ப ஈஸியாக வரும்னு வச்சுங்களேன். திரும்பவும் இன் பிட்வீன் இந்த 2த்துக்கு நடுவில் நம்ம கட் பண்ணணுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை அழகாக ஸ்லோவாக அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு லேயர் ஆஃப் வாட்டர்மெலன் ஃப்ளார் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுற வரையும் கட் பண்ணணும். இப்போ அடுத்த லேயரை நான் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பாதி முடிச்சிட்டோங்க.
திருப்பியும் அனதர் லேயர் இதுலேயே நடுவில் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு லேயர் திரும்பவும் அழகாக ஒரு லேயரை மட்டும் இது நடுவில் இது பண்ணிட்டு போனால் ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் வச்சா இது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால தான் வந்து இது வந்து நாங்கள் வந்து டெமோவாகவே உங்களுக்கு காட்டுறோன்னு வச்சுங்களேன். இதில் டெமோ காட்டும் போது தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக தெரியுங்க என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்ட்டு கரெக்டாக உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜே வந்துருச்சுங்க. இந்த இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அழகாக இந்த இடத்துலேருந்து திருப்பும் இன்னொரு லீஃப் வர மாதிரி 2 இது பெட்டல்ஸுக்கு நடுவில் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்போ தான் அழகாக ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஃபினிஷிங் தான் இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, அதே மெத்தடு தான். ஜஸ்ட் கீப் ஆன் அதையே வந்து அழகாக பண்ணணும்னு வச்சுங்களேன். மெத்தடெல்லாம் சேம் தாங்க. அதாவது இந்த ஷேப் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பாட்டு வந்து அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால லைட்டாக வந்து சைட்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதை லைட்டாக ட்ரிம் பண்ணால் கூட போதுங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் உள்ளே விட்டுட்டு சும்மா ஒரு லேயர் மட்டும் அழகாக கட் பண்ணிவிடுங்க. ஃபினிஷிங் வந்தாச்சு. இந்த லேயரோடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் கார்விங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். அதாவது போன தடவை வந்து சுற்றி பண்ணோம், இப்போ வந்து கீழே வந்து மேல் வாட்டில் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வாட்டர்மெலன் கார்விங் இந்த வாட்டர்மெலன் கார்விங்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டர்மெலன் வந்து அழகாக கார்விங் பண்ணது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை வந்து வீட்டில் வந்து ஒரு சென்டர் பீஸாக வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours வரையும் நல்லா ஹாட் டெம்பரேச்சரில் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு ஜூஸஸ்க்கோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸாவோ நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் இதில் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜஸ் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் கார்விங் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களே யோசிப்பாங்க. நாம் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணோம், இது யாருக்கும் தெரியாதுன்னு எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் யோசிப்பாங்க. இதை பார்க்குறவங்க எல்லாமே வந்து உங்கள் மேலே ஒரு பொறாமையை வரும்னு வச்சுங்களேன். பாருங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து இந்த கார்விங் பண்ணுறதே ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாட்டர்மெலன் கார்விங் பண்ணுறதுக்கு 100 rupees 50 rupees சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து வீட்டிலே லேர்ன் பண்ணுறதுனால வீட்டில் ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ் வருது, பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை வந்து நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னும் போது இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கார்விங்ஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிச்சுவேஷன், அந்த என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். நேயர்களே, வாட்டர்மெலன் கார்விங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் ஆலு கோபி தால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.